வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இயக்கமும் கவலையும் விரக்தியுமாக ஒரு குரூப். ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நமக்கு நல்லது கெட்டது நடக்காதா? யோசிச்சு பார்த்தனால எப்ப கல்யாணம் ஆகும், கல்யாணம் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகலாம். நம்ம இந்த பூமியில தானே பிறந்தோம், நம்மள ஒரு பிள்ளையும் பார்க்கல, ஒரு பையனும் பார்க்கல. நாமளும் ஏதாவது ட்ரை பண்ணோம்னா ஒர்க் அவுட் ஆகி சொல்ல மாட்டேங்குது. என்னதான் நடக்குது? எந்த பயனும் இல்ல. இப்பதான் படிச்சு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ணா என்ன சைக்கிள் தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு திடீர்னு ஒரு பிள்ளை பைக்ல கூட்டிட்டு போறானே, எப்படி கூட்டிட்டு போறாங்க? முட்டா பையல சார் அவங்க எல்லாம் பண்ணி பார்த்தாங்கன்னா நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அப்பலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணாங்கன்னா, என்னதான் பண்றீங்க எங்களுக்கு வந்து சொல்லுங்களா அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். தலைமுறை 90s கிட்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு தலைமுறை தங்களுக்கு காதல் வைக்கல, கல்யாணம் அமையலங்கிற கவலையோடு இல்ல கடுப்போடு அமர்ந்திருக்கு. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். அது எளிதாக வாய்க்கப்பட்ட அல்லது ரொம்ப ஈஸி ப்ராசஸா இருக்கக்கூடியதாக இவர்களால் நம்பப்படக்கூடிய ஒரு ஜெனரேஷன் 2K கிட்ஸ் இங்க உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து யாராவது நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. காரணம் அவர்கள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து இருக்காங்க எங்களோட ஏஜ்ல. ஆனா வந்துட்டு எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும், என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம், எனக்கு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் நான் செட்டில் ஆகணும், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுறாங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும், வயசுல கல்யாணம் பண்ணிரணும், லவ் பண்ற அந்த டைம் வந்துச்சுன்னா பண்ணிக்கணும். பொறுப்புல இருந்தா கூட அதாவது அமையறப்ப பண்ணிக்கணும். குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி வந்து 90s கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்தோன்னே பிடிச்ச உடனே ஒருத்தவங்க லவ் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும்ன்றதுன்னு தோணுது எனக்கு. அடுத்து ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா மாவள நான் உனக்கு பொண்டாட்டியா பிறந்து உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். டேட்டிங் கல்ச்சர் அந்த பேரை சொன்னாலே பதறுவாங்கம்மா. ஆமாமா, அது ரொம்ப டாபு வச்சிருக்காங்க. டேட்டிங்னா என்ன? டேட்டிங் தெரியாது, நான் பண்ணதில்ல இருக்கு. பதச்சப்படாத, வீட்ல ஒன்னும் சொல்லிட மாட்டேன். இப்போ ஒரு மீட்டிங்ல நம்ம ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு மீட்டிங்ல நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? சொன்ன மாதிரி ஒரு காஃபி ஷாப்ல ரெண்டு பேரும் பேசி பார்க்கறதுலே முதல் கட்டமா தெரிஞ்சிடும். அடுத்த கட்டமா எடுத்துட்டு போலாமா இல்லையான்றத முடிவு பண்றது தான் டேட்டிங். எல்லாம் எங்களுக்கு தெரியும், மூடு நீ. இல்ல பட் இன்னொருத்தர பத்தி தெரியுதா, அவரை பத்தி கொஞ்சம் கேள்வி கேட்டா நம்மளால அவரை பத்தி பேச முடியுதா? சோ தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. கான்வர்சேஷனுக்காக அந்த திங்ஸை ரன் பண்றாங்க அந்த மாதிரி. உனக்கு ஏன் லவ் செட் ஆகலன்னு தெரியுதா? உன் செட்டு பயில எல்லாம் கூட தெரிஞ்ச பூரா கிங்கிரி மிங்கிரி ஆட்டிக்கு தெரிஞ்சவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன அப்படி சிரிப்பு? டேட்டிங்னா என்ன? இங்க கொடுங்க, இங்க பக்கத்துல கொடுங்க. சார் டேட்டிங்னா ரெண்டு பேர் பேசுறது. சோ பேசிக்கலி யாரோ ஒருத்தரை பாக்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, do you want to meet me, லைக் ஒரு என்ன எழவி அது? இல்ல டேட்டிங் ஆப்ஸ் எதுல பண்ணாலும் நமக்கு we need to அந்த ஒரு opportunity to talk to that person. அப்ரோச் பண்றது வேற, டேட்டிங் வேற இல்ல. லைக் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குனா நான் உங்ககிட்ட வந்து ஹலோ என் பேர் இது, உங்ககிட்ட வாய் இருக்குதுன்னு பேச கூடாதாமா, ஒரு 5 minutes பேசலாமா கேக்குறது நான் உங்களை அப்ரோச் பண்றது. பட் தென் டேட்டிங் இஸ் லைக் when both of us are like உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, சோ எதுவுமே தெரியாதவரை லவ் பண்ண முடியாதுல. சோ then we start dating. So we attracted to each other. ஆனா இது இவளுக்கு பேட்டியை முடிக்கிறதுக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு புரிதல்ங்கிற அளவுக்கு நமக்குள்ள ஏதாவது இருக்கான கேஷுவலா ஒரு டாக் பேசி பார்க்கிறது, அதுதான் டேட்டிங் அப்படின்னு. எவ்வளவு சொன்னேன்டா உனக்கு இதெல்லாம் வேணாம்னு. இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலனா. யாரெல்லாம் இங்க டேட் பண்ணிருக்கா? சார் பொண்ணு பாக்கும்போது பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கேன். தனி பொண்ணுகளை செலக்ட் பண்ற லெவல்ல நீ கிடையாது, உன்னைய செலக்ட் பண்ற லெவல்ல தான் பொண்ணுங்க இருக்காங்க. அது டேட்டிங் இல்ல. இல்ல சார் அவங்க சொன்னதுதான் வீட்ல பார்த்து சொல்லிட்டாங்க. சோ அந்த பையன் நல்லா வாய் இருக்குதுன்னு பேச கூடாதாமா. ஏமா அது வேறமா, அவங்க சொன்னது அவங்க அது சொல்ல. பையன் போட்டோ காமிச்சு எனக்கு என்னன்னா இதுவே உங்களுக்கு புரியலனா ஆக்சுவலி டெலிவரி பண்ண போனேன். அது டெலிவரி பண்ண போனது. அது டெலிவரி பண்ண போனேன். அப்ப வரேன்னு சொன்னாங்க. சரி வா நம்ம நிறைய போறான்டா பேசிட்டே ஜாலியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் போயிட்டு ஒரு எமோஷனலி கனெக்டட் ஆர் நாட், சோ தட்ஸ் வை ஒரு பைக் ரைடிங். இங்கடி எல்லாம் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? டேட்டிங் ஆப் வழியா நீங்க ஒருத்தரோட பேசிட்டு இருக்கீங்க. 1 month பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நேர்ல போறப்போ அவங்கள போய் பார்த்தேன். இருந்து வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க ஆக்சுவலி ஜெர்மன். சோ அவர் ஜெர்மன் வேறயா? ஆமா அவர் ஜெர்மன் தான். எங்கயோ போயிட்டாங்கடா இவங்க. நாங்க பேசினோம். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? முதல்ல 1 month பேசும்போது அவர் எல்லாமே சொன்னாங்க. அவங்க அம்மா இருந்துட்டாங்க, அப்பா மட்டும் தான், லைக் அவங்க ஃபேமிலி எல்லாமே சொன்னாங்க. நானும் என்ன பத்தி பேசியிருக்கேன். சோ எந்த பயனும் இல்ல. it's been a year. எங்க அம்மா அப்பாக்கு அவரை பத்தி தெரியும், அவங்க வீட்ல என்ன பத்தி தெரியும். நான் டிசம்பர் வந்து திரும்பி கிறிஸ்மஸ் அவங்க கூட செலிப்ரேட் பண்ண போறேன். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. ஒரு OS வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. சோ அப்ப அவர் கூட போயிருந்தேன். சோ ரிசால்வ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு டெவலப் ஆச்சு. சோ நாங்க ஆபீஸ் விட்டு வெளியே வந்து போயிட்டு இன்னும் நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல நாங்க உங்களுக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட ஆம்பளை வளர்த்து போடலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? இப்ப நீங்க டேட் போறீங்க, அப்ப வந்து பிடிக்கல,
அப்படின்னா அது அதோட விட்டுருவீங்க, அது அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாவே அவங்க அப்படியே கண்டிப்பா கண்டினியூ பண்ணிப்பீங்க. செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவமே செத்த. ஏன் இவங்களுக்கு காதலோ கல்யாணமோ அமையவில்லை? சார் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்படி ஒரு சட்ட வெயிட் லவ் பண்றது பண்றது தப்பு. அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அது அப்பா அம்மாவோட பெருமை. ஜாதகம் செட் ஆகுறது இல்ல, மாப்பிளைய பிடிச்சிருந்தா ஜாதகம் ஒத்து போறது இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் அகமலையில பொண்ணு பார்த்திருக்கேன், வந்து கட்டிக்க. பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சொன்னாலே பிரேக் ஆயிடும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றாங்க அவங்க நம்மள பத்தி. நான் எத்தனை தடவை என்னுடைய காதலை அவகிட்ட நாகரிகமா சொல்லி பார்த்தேன். ஜட்மெண்ட் ஆயிடும் பயப்படுறீங்க, அப்புறம் பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நீங்க வெயிட் பண்றீங்க. மூணாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சில விஷயம். நீ வயசு என்னன்னு சொன்னீங்கன்னா பொண்ணு பார்த்துருவோம். இவங்களுக்கு டக்கு டக்குன்னு லவ் அமையறத பாக்குறப்ப உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எப்படி இருக்குது? சார் வயித்தெரிச்சல நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். என் கூட இருக்கிறவனே அவன் குழந்தையும் பொண்டாட்டி கூப்பிட்டு வச்சு வண்டியில சுத்தின்னு இருப்பான். ஒரு படத்துல வந்துட்டு கண்ணாடி பார்த்தா அவங்களே காரி துப்பிட்டு தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லணும்னு தோணுது சார். ஏன்னா நான் வந்து ஓப்பனா நான் தான் அப்ரோச் பண்ணிருக்கேன். ஆனா பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. 90s கிட்ட பொறுத்த வரைக்கும் பசங்க அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க, பொண்ணு அலைய விடும், இப்படி எல்லாம் கதை உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். கேட்டுட்டு இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நம்மளே இறங்கிடுவோம்ட்டு இறங்கி ப்ரப்போஸும் பண்ணியாச்சு. ஆனா அவங்க இல்ல அப்பா அம்மா எல்லாம் என்னடி இது? அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஜாதகம் எல்லாம் பாப்பாங்க, இல்ல ஜாதி பாப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டா என்ன அனுப்பிடுவீங்களா? எப்படியாவது சொல்லி பிரேக்கப் ஆயிடுது. சரி, அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு டேட் சீட்டு போங்கடா போய் வேலையில பாருங்கடா. ஒரு 2K கிட்டுக்கு காதலோ கல்யாணம் அமையறப்ப யாருக்கு வந்து அடப்பாவி உனக்கா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எனக்கு தெரிஞ்ச என்னோட ஏரியா பசங்களே நிறைய பேருக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் அக்கா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வைக்கிறாங்க. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியால இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. உனக்கு செட் ஆகல, எனக்கு செட் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன். அதுவும் அந்த 2K ஆக்சென்ட் அந்த ஸ்லாங்ல பாடி லாங்குவேஜ். உன் செட்டு பயல எல்லாம் கூட தெரிஞ்ச பூரா கிங்கிரி மிங்கிரி ஆட்டிக்கு தெரிஞ்சவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான். ஹீஸ் இன் அயர்லாந்து. ஆனா அவன் ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆவறப்பலாம் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வருவா, எங்களுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு வேற இருப்பா. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. சோ எங்க அப்பா வேற மருமக வெயிட் பண்றாமா அப்படிலாம் சொல்லுவாரா நமக்கு. ஐயோ கடவுளே, என்ன பண்றது அப்படின்னு. என் தம்பிக்கு இப்போ நான் அந்த ஒரு லவ் கண்டுபிடிக்கிறதுக்கே நான் இவ்வளவு வருஷம் கடந்துட்டேன். அவனுக்கு என்ன 2 லவ் 2 பிரேக்கப். எப்படி அதான் நமக்கு லவ்வே அமையல, இவங்க லவ் முடிஞ்சு பிரேக்கப் ஆகி பிரேக்கப் முடிஞ்சு எப்படி நீ இதெல்லாம் பண்ற கொஞ்சம் சொல்ல. கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பலாம் என்ன மாதிரி லவ் வேணும்ன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த லவ் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்படியே இருந்து பழகிட்டேன், தனியாவே இருந்து பழகிட்டேன். நீ என்ன சிரிக்கிற? ஸ்டைல்ஸ்ல லவ் பண்ணிருந்தா அது எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ப எனக்கு அந்த பையன் கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருந்திருக்காது. நீ என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? எப்படி இருக்கியோ அதே மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஒன்னு இருந்திருக்கும். மறைஞ்சு பண்றதுலயே ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எனக்கு அது கிடைக்காது. நான் அதுங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அப்ப 2K கிட்ஸ் பார்க்கும்போது உடனே லவ் செட் ஆகும்போது ஏன்னா அந்த 90s கிட்ட பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இயர் 92. ஓகே, எப்ப பிறந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்? ஒரு 2005 2006 2005 2006 தம்பி. இப்ப நம்மளோட சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அரட்ராய் போட்டு அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா பத்திரிக்கை எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு மனசே கேக்கல. ஆயிடுச்சு அப்படின்னா போன வருஷம் தான் ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஏதோ அழுதுட்டுலாம் இருந்தேன். அது முடிஞ்சிச்சுன்னா அது தங்காதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க, செட் ஆகல. இப்போ நாங்க வேற வேவ் லென்த்ல எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, நாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி ஒரு இதுல சொல்றாங்க. சோ ஒரு போல்ட் இந்த சட்டை எங்க எடுத்தீங்க? டெல்லியில ஃப்ரெண்ட் ஒரு மேரேஜ் கேட்டது. இல்ல நான் என்னன்னா ஒருவேளை நமக்கு ஒரு ரிசப்ஷன் வந்தா அன்னைக்கு போட்டுக்கலாம். சோ அதுக்காக தான் சார் இங்கேயும் போட்டு வந்தேன். எந்திரிச்சுங்க, ரிசப்ஷன் ட்ரெஸ்ல பாப்போங்களே. தம்பி என்ன உண்மையாவே கையிலே மேலே கூட அதே மாதிரி தான் போட்டிருக்கீங்க. சரி பார்த்தா இன்னும் ஃபோர்ஸா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ எங்க நாய் கொலைக்குது. என்ன போர்ஸா? மேரேஜ் பொண்ணு பார்க்கற அலைன்ஸ். பொண்ணு பார்க்கிறது நீங்க பார்க்க போறல அப்ப கடைசி வரைக்கும் செட் ஆவாங்களான்னு தெரியல சார். அது மாதிரி கிட்ட தம்பி நீ என்னனாக்கே ரிசப்ஷன் ட்ரெஸ்ல வந்து காப்ல. சரி மேட்ரிமோனில ஏதாவது இதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஏன்னா தம்பி இப்படி படித்தே விட்டானே எங்க லெவலுக்கு போயிட்டீங்க சார். 2K கிட்ஸ் மேரேஜ் பண்றதுல ஓபனா என்ன அப்படின்னா ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கும். எங்க அண்ணன் கல்யாணம் அப்படி சொல்லுவான், சரி கொடு அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 2 months 3 months வரைக்கும் திருப்பி வருவான். ஏன் ஒரு அண்ணன் தானே இருக்கு, எதுக்கு வரான் அப்படின்னா ஏய் வாயை முன்னேந்து போட.
மேரேஜ் நான் சொல்லு யாருக்கு எனக்கு தான் மேரேஜ் அப்படின்னு பாப்பேன் மேலே இல்லையா அவன் போட்டோ டிசைன் பண்றவங்க ஒரு வருமாங்க ஒரு வயிற்று என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா இன்னைக்குமே யாரும் சொல்ல முடியாது சார் மத்த இடம்னா கூட ஏதோ அங்க ஒண்ணு நடக்குது இங்க ஒண்ணு நடக்குது இது ஊர்ல நடக்கிற எல்லா கல்யாணமும் தெரியும் 2K கிட்ஸ் நமக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன் மகராசி நல்லா இருக்கணும். அவங்க அதை அவ்வளோ வேகமாக பண்ணும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு வயசாகுதோ அப்படின்ற ஒரு பயங்கரமான கேள்வி வருது. வயசு ஆகுது. ஆமா ஆகுது இல்ல ஆயிருச்சு. என்னுடைய உறவினர் பையன் யோகேஷ் ஒருத்தர் இருக்கான். அவனே என்னோட 2 வயசு சின்ன பையன். அவனோட 2 வயசு சின்ன பையன் கல்யாணம் ஆகி குழந்தையோட போறான். இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி பொத்தி நில்லையா ஓரமா மாதிரி ஒரு பயம் வருது. வயதாகுது. ஆனா அவனுக்கு குழந்தையெல்லாம் வர வந்துருச்சு. குழந்தையோட பார்க்கும்போது எனக்கு ஜர்க்கா அதுதான் என்ன நம்ம இப்படி ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா. நம்ம தம்பிக்கு தம்பி அந்த லெவல்ல இருக்கணும். குழந்தையோட பார்க்கும்போது இன்னும் என்னால முடியல. அவன் வேற பர்த்டே ஃபங்க்ஷன் உங்களை கூப்பிடுவானே. நான் போக மாட்டேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. எங்க ரிலேஷன் பையன் ஒருத்தன் இருக்கான் சார். நான் காலேஜ் படிக்கும்போது அவன் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வீட்ல வந்து வச்சாங்க. எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலரா ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருந்தாரு. சரின்ட்டு அவங்க வீட்டு மேரேஜ் நான் போயிட்டு வந்து நைட் தூக்கமே வரல சார். ஒரே மன உளைச்சல். மன உளைச்சல். என்னடா இப்பதான் பாத்துட்டு வந்தோம். கேட்கலாமா எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? அண்ணா கிரியேட்டர் சேர்த்து வரணும் அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருப்பான். இப்போ வந்து அவன் கல்யாணத்துக்கு போய் நம்ம மொய் வச்சுட்டு சாப்பிட்டு வரோம். அன்னைக்கு நைட் என்னால தூங்கவே முடியல சார். எந்த பயனும் இல்ல. ஒரு ரொம்ப டிசப்பாயின்ட் ஆச்சு. நம்ம என்னெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தீங்க நைட்? நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்கு வாழ்றோம்? இவ்வளவு மூளை கோளாறு உள்ளவன் லூசு பாயா. வயசாச்சு. ஒரு மீனிங் எல்லாம் போயிட்டு லைஃப் லவ் இருந்தாதானே ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாம் போகுது. அந்த பையன் கல்யாணம் ஆனது அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ். இப்போ அந்த பையன் கிரிக்கெட் விளையாட வரானா? இப்போ நான் எப்படி சார் கல்யாணம் ஆயிட்டா? பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். போயிட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். போஸ்ட் போறான். நம்ம அதுக்கு லைக் போட்டுட்டு இருக்கோம் அவ்வளவுதான். ஒரு நாள் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. என்ன எழவியாது. அண்ணா என் பையனை சேர்த்துக்கிறீங்களா? நீங்க தானே அவனை என்னையும் கிரிக்கெட்ல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு. பையன் வந்து இப்போ அவனும் கூட கிரிக்கெட் ஆடுவான். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இது வந்து பொண்ணை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கு. போய் பேசினாக்கா அந்த பொண்ணை வீட்ல சொல்லிடுமோ நம்ம வீட்ல சொல்லுவாங்கன்னு ஒரு பயம். சார் என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. எனக்கு வந்து இப்போ ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பொண்ணு நம்பர் என்கிட்ட இருக்கு. ஒரு 1 மந்த் முன்னாடி நம்பர் வாங்கிட்டேன். இன்னும் கால் பண்ணல சார். எங்களை சேர்த்தது பாய்ஸ் ஸ்கூல். எங்களை காலேஜ் படிக்க வச்சதும் பாய்ஸ் காலேஜ். உங்க காலகட்டத்துல ஆண் பெண் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா. இப்ப திடீர்னு சென்னைக்கு வந்தோடனே எனக்கு இவங்களாம் பார்த்தாலே எப்படி பேசுறேன்னு தெரியாது. ஆனா நம்ம நல்லா சம்பளம் வாங்குறோம். இன்னைக்கு நல்லா Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. இது படத்துக்கு போன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பொண்ணு கேரளால இருந்து வந்துச்சு. உங்க பைக்ல எங்களை ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் இல்ல நான் யாரும் பைக்ல ஏத்த மாட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா படத்துக்கு போயிட்டு நைட் அந்த பிள்ளை போய் ஹாஸ்டல்ல விட்டு நாங்க வேலை பார்த்தோம். நக்கல்யா அவனுக்கு. அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லுச்சு உங்க கூட பைக்ல வந்தது வந்து எனக்கு என்னமோ எங்க வீட்ல உள்ள எங்க அப்பா அம்மா கூட வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அது நல்லதா எடுத்துக்கிறவா இல்ல எப்படி எடுத்துக்கிறது தெரியல. அது இன்னும் எனக்கு தோணல. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா தப்பா சொன்னா கொன்றுவானோ பொதுவா சொல்லுவான். இது வரைக்கும் என்ன கேள்விப்பட்டேன்னா எங்க அண்ணன் மாதிரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா மாதிரி ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா நம்மளுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல. ஊர்ல என்ன சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்காக தான் இதை கேட்கறோம். உங்க தலுக்கு மினுக்கு குடுக்கலாம் பார்த்துட்டு உங்க பின்னால ரோலம் தெரியறதுக்கு எத்தனை நார பசங்க இருக்கானுங்க. இல்ல நான் எப்படி கேக்குறேன் என்னன்னா இப்போ நம்ம ஊர்லயுமே மாறி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இல்லையா? நமக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே இருக்கு சார். நம்ம நினைச்சிரோம் ஓ மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. நம்மள எப்படி சொல்லி வளர்த்திருப்பாங்க தெரியுமா? அப்படி பேசாத இப்படி பேசாத அது பண்ணாத இது பண்ணாத. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 4 போன் வரதான் செய்யும். எங்க அப்பா வந்துருவாரு நீ யார்கிட்ட போன் பேசுற. எனக்கு அது ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும். அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. நானும் நல்ல எங்க அக்கா தங்கச்சிக்கு நல்லது செஞ்சிருக்கேன். உங்களுக்கும் லட்ச லட்சமா கொடுத்துருக்கேன். நான் என்னடா இனிமேல் யார்கிட்ட போங்கடா போய் வேலையில பாருங்கடா. அப்படி பார்த்து அப்படியே இருந்து பாக்குறது ஃபாலோ பண்றது அப்புறம் போய் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறது அப்புறம் எதுவும் அப்ரோச் பண்ணி லவ் பண்றது. உங்களுக்கு எப்படின்னா இவங்க எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஆமா வீட்லயும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. இன்னமும் கல்யாணம் ஆகாத கிட்ஸ் இருக்காங்களா அவங்கள பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? அண்ணன் பெரிய லெவல்ல ஃப்ரெண்ட்ல ஒரு சர்க்கிள்ல இருப்பாங்க. ரொம்ப பாவமா இருக்கும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா கூட்டிட்டு போக மாட்டேன். அவங்க இப்படி இல்லாம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இப்படி இல்லாம இருந்திருந்தா இன்னத்துக்கு அவங்க கல்யாணம் இருக்குன்னு தோணுது. என்னோட வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. பர்சனல். அதை விட ரொம்ப பாவமா இருக்கிறது அந்த மேல ஒருத்தர் ஜிப்பா போட்டு இருக்காருல அவர்தான். ஏன்னா அவர் அட்லீஸ்ட் இங்கேயாவது என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? நான் ஒன்னு நினைச்சதா அவர் போட்டு வந்தப்ப நான் நினைச்சா அவர் நீங்க பாட்டு போட்டு ஆடுவோமான்ற அளவுக்கு அவர் யோசிச்சிருக்காரு. சோ இப்படி ஒன் மோர் இருக்கும் சார். எப்படின்னா எத்தனை தடவை பார்த்து கிரிஞ்சுன்னு சொல்லிருப்பா. இதெல்லாம் இந்த கலாச்சாரத்தால தான் உங்களுக்கு இந்த நிலைமையில இருக்கீங்க. பாவம் வீரனுக்கு தெரியவில்லை இதை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்தவே முடியாது என்று. சரி பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்ல. இப்ப தம்பிக்கு என்ன கவலைன்னா நீங்க காதலிக்கிறங்கிற கவலையோட பெரிய பிரச்சனை நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணலன்னா அவரை கல்யாணம் பண்ற
கவலையில இருக்காப்ல. ஆமா சார், எனக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேருமே நான் எப்போ பண்ணுவேன், எப்போ காலியாவே நாங்க பண்ணணும். உங்களுக்கு முன்னாடி 3 பேர் இல்லாம உங்களுக்கு பின்னாடி 3 பேர் இருக்காங்க. முன்னாடி ரெடியா இருக்காங்கன்னு சொல்றேன். ஓ ரெடியா இருக்காங்க. உனக்கு அறிவு இருக்கா? ஓகே. சோ இவங்க எல்லாம் வந்து காதலோட இருக்காங்க. ஆமா சார், 3 பேருமே கமிட்டடா இருக்காங்க. we are making history ஒன்னு புரியலனா, ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும்ல. 3 பேர் கமிட்டடா இருக்காங்க. அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க சார். அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. நீ செலக்ட் பண்ணா தப்பா போய்டும்னு சொன்னாங்க. இப்போ நீ எதையா செலக்ட் பண்ணிரு, நாங்க பண்ணா தப்பா போய்டுங்கறாங்க. முன்னாடி ப்ராப்ளம் பண்ணுவேன் சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? எங்களுக்கு என்னன்னா சார், எங்களுக்கு அப்பதான் நாங்க லேட் மேரேஜ்ங்கற ஒண்ண வந்து கொண்டு வந்தோம். 90s கிட்ஸ் தான் நாங்க தான் கொண்டு வந்தோம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? சோ எங்களுக்கு வேமா மேரேஜ் பண்றதுல இன்ட்ரஸ்ட் இல்லங்கற ஒரு கான்செப்ட்ல வந்து இப்போ மேரேஜ் நடக்குமாங்கற மாதிரி வந்துட்டோம் நாங்க. இவ ரொம்ப காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.